Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் இன்றளவும் ஆறாத ரணமாக உள்ளது. இதன் நீட்சியாக தமிழ்நாட்டில் ஊடுருவியுள்ள கள்ள சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கள்ளசாராயத்தின் பிறப்பிடமான கல்வராயன் மலையில் 24 மணி நேரமும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் சாராய ஒழிப்புகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே உள்ள சுந்தரபுரத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருந்தது. இதற்காக அங்குள்ள தனியார் தோட்டத்தில் சட்டவிரோதமாக கள்ளசாராயம் காய்ச்சி இருப்பதாக திருச்செந்தூர் தாலுகா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த தகவலை எடுத்துக்கொண்ட திருச்செந்தூர் தாலுகா காவல் ஆய்வாளர் இனோஸ்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். சுற்றுவட்டார பகுதிகளில் மையம் கொண்ட போலீசார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கள்ளசாராய விற்பனை குறித்து கேட்டறிந்தனர். இதனிடையே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்த 3 பேர் போலீசாரிடம் சிக்காமல் தப்பி ஓட முயன்றனர். அதில் 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்த நிலையில் ஒருவர் மட்டும் தப்பி ஓடிவிட்டார். அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் சுந்தர்புரத்தைச் சேர்ந்த செல்வகுமார், ஜெயமுருகன் என்பதும் தப்பி ஓடிய நபர் சிவபெருமாள் என்பதும் தெரிய வந்தது. அதில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கள்ளசாராயம் சுப நிகழ்ச்சிக்காக காய்ச்சவில்லை என்றும் விற்பனை செய்வதற்காக காய்ச்சப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரிடம் இருந்து 21 லிட்டர் கள்ளசாராயம், 10 லிட்டர் கள்ளசாராய ஊறல், சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேரையும் கைது செய்த போலீசார் தப்பியோடிய சிவபெருமானையும் தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.